போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மிகவும் எதிர்பார்த்திருந்த குரூப் 2 2A தேர்விற்கான அஃபீஷியல் கீ இன்று டிஎன்பிசி வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ அந்த கீழே என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது? நிறைய மாணவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன் வெளியிட்டிருந்த கீக்கும் டிஎன்பிசி வெளியிட்டிருந்த கீக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் டிஎன்பிசி கீ வந்ததற்கு பிறகு என்னுடைய மதிப்பெண் குறைந்து விட்டது அப்படின்னு நிறைய மாணவர்கள் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகப்படுத்தி வைங்க. டிஎன்பிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த கீ என்பது அதிகாரப்பூர்வமானது. இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதில் நீங்கள் என்ன மதிப்பெண் வாங்கியிருக்கீங்களோ அதை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய முதன்மை தேர்வுக்கு நீங்கள் உங்களை தயார் செய்யுங்கள். இப்போ கவனமாக பாருங்கள், இந்த ஜிஎஸ் கீழே என்னென்ன சார் வேரியேஷன்ஸ் இருக்குது? பெரிய லெவலில் வேரியேஷன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்க 11th 5-year பிளான் 11வது 5ஆண்டு திட்டம். ஸோ இந்த கேள்வியில் ஒரு கீ வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்மாக தவறு. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்டைனபிள் கவனமாக பார்க்கணும். இங்கே மெயின் டார்கெட்டு தான். அப்போ இந்த மெயின் டார்கெட் பாருங்கள், 11th 5-year பிளானுடைய மெயின் டார்கெட் அப்படின்றது டுவர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்டு மோர் இன்க்ளூசிவ் growth. இது 11th 5-year பிளானுடைய டார்கெட். இதே நீங்கள் 12th 5-year பிளானாக இருந்தீங்க அப்படின்னா பாருங்க, ஃபாஸ்டர், சஸ்டைனபிள், மோர் இன்க்ளூசிவ் growth. அப்போ இந்த வார்த்தைகள் இருந்தது நமக்கு 12th 5-year பிளானில். அதே நேரத்தில் 11th 5-year பிளானுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை 11th 5-year பிளானில் நமக்கு வருகிறது. அப்போ அந்த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற வார்த்தைக்காக இது சரியா என்பது தெரியலை. ஸோ டிஎன்பிசி நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், இருந்தாலும் டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆன்சரை நம்ம எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக ஒரு சந்தேகம் வரக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ராமகிருஷ்ண மிஷன். ஸோ ராமகிருஷ்ண மிஷனில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மாணவர்கள் சொல்லக்கூடியது என்ன சார், இந்த அமைப்பு ஒரு துறவற அமைப்பு கிடையாது, அவங்க மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு என்பது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுத்துருக்க கீழே 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவேவும் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு தயார் செய்யும் போது மாணவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் மாணவர்கள் தவறு செஞ்சுருக்கீங்க. பாருங்க, பெரும்பாலும் ராமகிருஷ்ண மிஷன் சமூக பணிக்கு ஆற்றினாலும் அது ஒரு துறவற மடமாக இருக்கிறது. அவனுடைய மெயின் பாருங்க, இரட்டை பணிகளை அது மேற்கொள்கிறது. ஆன்மீகமும் அவருடைய முக்கிய பணியாக இருக்கிறது, அதே நேரத்தில் சமூக பணியும் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதை வைத்து நம்ம பார்க்கும்போது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சராக கொடுத்துருக்காங்க, ஏற்றுக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதற்கு முந்தைய தேர்வுகள் எல்லாம் நமக்கு புக்கில் இருந்து நேரடியாக வரி வந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம சேலஞ்சு பண்ணலாம். அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு புக்கில் நேரடியாக இல்லை, அதனால் டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதிலை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். சரி, அடுத்த ஒரு கான்ட்ரவர்சியல் பிரச்சனை. மாணவர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் இந்த கேள்விக்கு ஏன் சார் இப்படி ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கேள்வி பாருங்க, கவர்னர் கொஸ்டின். ஏன்னா இந்த தேர்வு எழுதின நாள்லேருந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஆளுநர் கேள்வி இப்படி சரியா வருமா சார் அப்படின்னு. கவனமாக பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தது, ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது, இது எங்குமே சொல்லப்படவில்லை. அப்ப கன்ஃபார்மா இந்த கொஸ்டின் தவறு. தற்போதைய நடைமுறையில் வேணா
மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே பல்வேறு மாநிலங்களில் கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதற்காக இந்த ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லி அரசியலமைப்பில் எங்கும் சொல்ல எந்த ஒரு புத்தகத்திலும் இந்த தகவல் இடம்பெறவில்லை. ஸோ அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ அவங்களும் மிகச்சரியாக ஏ ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதிலாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ ஜிஎஸ்ல இதை தாண்டி வேற ஏதாவது பெரிய லெவலில் கான்ட்ரவர்சி இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை கான்ட்ரவர்சி இல்லை. ஏன்னா நிறைய கேள்விகள் புக்கில் நேரடியாக இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎன்பிசி கொடுத்திருப்பதை பதிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் அடுத்து பாருங்க, மொழி தேர்வு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பேசிய மாணவர்கள் ஒரு 10-15 மதிப்பெண் மாணவர்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அவர்கள் சொன்னக்கூடியது 2 தமிழ் கொஸ்டினில் கான்ட்ரவர்சி இருக்கு. பாருங்க, முதல் கேள்வி அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல் கேள்வியாக மாணவர்கள் சொல்வது பாருங்க, இந்த நிழல் போல் தொடர்ந்தான். பாருங்க, இந்த நிழல் போல் தொடர்ந்தான் இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னாக்க எவ்வகை உவமை. ஸோ பாருங்க, நிறைய மாணவர்கள் வடிவ உவமை, உரு உவமைன்னு சொல்றாங்க. சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்க சார் ரெண்டுமேவும் வடிவம் உருவம் ரெண்டுமே ஒன்று தான் சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் புத்தகத்தில் நேரடியாக எங்கு இருக்கு என்றால் அதற்கு தெளிவான பதில் இல்லை. சரிங்களா? ஒருவேளை இது புத்தகத்தில் நேரடியாக இருந்தால் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி புத்தகத்தில் நேரடியாக இல்லாத பட்சத்தில் டிஎன்பிசி கொடுத்திருக்கக்கூடியதை நாம் பதிலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்து மாணவர்கள் சொன்ன கான்ட்ரவர்சியல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைந்ததாக கூறப்படுகிறது. பாருங்க, புது இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூவகை அப்படின்னு மாணவர்களுக்கு இந்த மூவகை என்பது இருக்கு. ஆனால் டிஎன்பிசியில் 5 வகைன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கவனமாக பாருங்க, +1 சிறப்பு தமிழில் இந்த 5 வகையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த லைன் எங்க இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். +1 சிறப்பு தமிழில் இது நேரடியாக இருப்பதால் இதை நாம் பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஆங்கில மொழியில் பெரிய லெவலில் கான்ட்ரவர்சியல் இல்லை. ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ இருந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தாது. சரிங்க, அப்போ கவனமாக பார்க்கணும். இன்னைக்கு டிஎன்பிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த கீழே இந்த அஃபிஷியல் கீழே உங்களுக்கு 140 வினாக்களுக்கு மேல் சரியாக இருந்தால் நீங்கள் குரூப் 2A தேர்விற்கு குரூப் 2A முதன்மை தேர்வுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் 150 வினாக்களுக்கு மேல் நீங்கள் சரியாக விடையளித்திருந்தால் நீங்கள் குரூப் 2A இந்த 2 தேர்வுகளுக்கும் உங்களை தயார் செய்யலாம். நீங்கள் PSTM தமிழ் வழி கல்வி வைத்திருந்தால் இந்த மதிப்பெண்கள் இன்னும் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தான் நான் எல்லா மாணவர்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மாணவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் அதே மாதிரி இந்த பதிவை பார்க்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் பதிவு செய்யுங்க. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு நாளை முழுமையாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண் பெறலாம், எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண் வரும் என்பதை தெளிவான பதிவாக நாம் அடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கிறோம். இப்போதைக்கு 140க்கு மேல் இருந்தால் 2A தேர்விற்கும் 150க்கு மேல் இருந்தால் 2 மற்றும் 2A இந்த 2 முதன்மை தேர்வுக்கும் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். சரி, இதை விட அதிகமாக வருமா அல்ல இதை விட குறைவாக வருமா? PSTM இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, டிஎன்பிசியினுடைய அஃபீஷியல் கீ வந்ததற்கு பிறகு எல்லாரும் பெற்ற மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறது. டிஎன்பிசி கீ பார்த்த உடனேவும்
கட் ஆஃப் மதிப்பெண் யாருக்கும் அதிகமாகலை, குறைந்திருக்கிறது. அது தமிழ் வழியாக இருந்தாலும் சரி, ஆங்கில வழியாக இருந்தாலும் வினாக்கள், சரியான வினாக்களுடைய எண்ணிக்கை அனைத்து மாணவர்களுக்கும் குறைந்திருப்பதால் கட் ஆஃப் மதிப்பெண் இன்னும் கொஞ்சம் குறையலாம். இப்போ பிஎஸ்டியும் வைத்திருந்தால் கட்டாயம் இது 1 அல்லது 2 கேள்விகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில், ஆண்கள் மற்றும் பெண்கள் அடிப்படையிலையும் இது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மிக தெளிவான பதிவாக நாளைய பதிவில் டீட்டெயில் கட் ஆஃப் நம்ம பதிவு செய்கிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற அனைத்து மாணவர்களும் உங்களை முதன்மை தேர்விற்கு முழுமையாக தயார் செய்து கொள்ளுங்கள். தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்பே நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். தேர்வு முடிவு வந்ததற்கு பிறகு நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட், தொடர்ச்சியாக தேர்வு பயிற்சி இருந்தால் மட்டுமே நீங்கள் இறுதி பட்டியலில் உங்களுடைய பெயரை பதிவு செய்ய முடியும். அதனால் இன்னைக்கே காலதாமதம் செய்யாதீங்க, உங்களுடைய பயிற்சியை துவங்கி விடுங்கள். காலதாமதம் வேண்டாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மிக விரைவாக தேர்வு முடிவுகள் வெளியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். தேர்வு முடிவுகள் வந்துருச்சுன்னா நீங்கள் மேலும் படிப்பதற்கு நேரம் இல்லாமல் போகும். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண் என்பதை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.